ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நிஃப்டி 20 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 24,614 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸ் 81 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 80,282 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி 54,610 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 149 பாயிண்ட்ஸ் கிட்ட பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி சென்செக்ஸ் நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் பஞ்சாப் நேஷனல் பேங்க் 2.5% பாசிட்டிவில் இருக்குது. கனரா பேங்க் 2% பாசிட்டிவ். பேங்க் ஆஃப் பரோடா, இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் 1% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க்கும் 1% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதெல்லாம் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ஓவராலாட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் சென்செக்ஸும் நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவில் இருக்குது. டெரிவேட்டிவ் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது மெட்டல் இண்டெக்ஸ் அன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஹிந்துஸ்தான் சிங் 3% பாசிட்டிவ், வேதாந்தா 3% மேலே பாசிட்டிவ், ஜிண்டால் ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், நெக்ஸ்ட்டு செயில், ஹிண்டால்கோ, என்எம்டிசி இல்லை டாடா ஸ்டீல் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. மோஸ்ட்லி அதர் ஸ்டீல் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இது போக பிஎஸ்சி பேங்க், பேங்கிங், பிஎஸ்சி, சிமெண்ட்டு, ஆட்டோ, சர்வீஸ், கன்சூமர் ஃபினான்ஸ், எனர்ஜி இதெல்லாம் பாசிட்டிவில் இருக்குது. இன்ஃப்ரா, டெக்னாலஜி, ஃபார்மா, ரியாலிட்டி இதெல்லாம் நெகட்டிவில் இருக்குது டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆக்சுவலி இன்றைக்கி ஷேர் வந்து 10,000 தாண்டி இருக்குது ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலி 10,391 ஒரு ஃப்ரெஷ் 52 டச் பண்ணியிருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ 10,242 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 15% டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இது ஒன்று ஹெவி வால்யூம்ஸு. இன்னொன்று வந்து இந்த டாடா கேபிட்டலோட ஐபிஓ வரப்போகுது. அந்த ஐபிஓக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் ப்ரைஸ் பேண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆக்சுவலி ஐபிஓ டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6 அக்டோபர் 8 வரைக்கும் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10. அந்த ப்ரைஸ் பேண்ட் பார்க்கும்போது 310 ரூபாலேருந்து 326 ரூபா அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் வாங்கினவங்களுக்கு எல்லாமே கோவிந்தா. லாட் சைஸு 46 ஷேரு, ஒரு லாட்டில் 46 ஷேரு. இது போக பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் டேட் வந்து அக்டோபர் 13. லிஸ்டிங் டேட் அக்டோபர் 13. 8 அந்த ஓப்பனிங்லேருந்து க்ளோஸ் ஆகுது. 6 ஓப்பனிங், 8 க்ளோசிங். லிஸ்டிங் வந்து அக்டோபர் 3. ஒரு லாட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா 46 ஷேரு, அப்போது 14,996 ரூபா தேவைப்படுது. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மேக்ஸிமம் 13 லாட் அப்ளை பண்ணலாம். ஆனால் ப்ரைஸ் பேண்டில் ஹையர் லெவலில் இருக்கிற 326 ரூபா வரும்போது கண்டிப்பாக 15,000 ரூபா மேலே தான் போகும். 15,200 ரூபா சம்திங் அந்த ரேஞ்சில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎம்எல் அவங்க வந்து ரெக்கார்ட் டேட் செட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு 1:2 அந்த ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூவை 5 ரூபாய்ட்டு கொண்டு வராங்க. இது வந்து பிஎம்எல் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. அவென்யூ சூப்பர் மார்ட் வந்து 100 crores வந்து ரைஸ் பண்ணுறாங்க ஒரு ஷார்ட் டேர்ம் டெப்ட் மூலமாட்டு. ஸோ இது மூலமாட்டு டெல்லியில் புது ஸ்டோர் ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அந்த ரைஸ் பண்ணுற அந்த கமர்ஷியல் பேப்பர்ஸோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 91 டேஸில் வந்து மெச்சூர் ஆகுது. 6% கூப்பன் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன் பண்ணுறது அவங்களோட 431வது ஸ்டோர்னு சொல்கிறாங்க. இது வந்து அவென்யூ சூப்பர் மார்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிமர்ஜருக்கான எஃபெக்டிவ் டேட் வருது. டாடா மோட்டர்ஸில் என்ன ஒன்றுனா ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் நிறைய அப்டேட்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. காமனாட்டு டாடா மோட்டர்ஸில் நான் சொல்லிடுறேன். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மை பேஸ் பண்ணி வாங்கியிருக்கிறேன் டாடா மோட்டர்ஸில். நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறது இந்த சேனலை ஃபாலோ பண்ணாதீங்க. ஆக்சுவலி டாடா மோட்டர்ஸ் வந்து பெருசாக க்ரோத்தே ஆகாது. எகைன் அண்ட் எகைன் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. நான் வந்து என்னோட ஒப்பீனியனில் நான் வந்து டாடா மோட்டர்ஸ் வாங்கிட்டு இருக்கிறேன். ஸோ லாங் டேர்முக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டர்ஸ் வாங்கிட்டு இருக்கிறேன். அது வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்களும் ஒரு ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள். டாடா மோட்டர்ஸில் வந்து ஷார்ட் டைமில் ப்ரெஷர் போயிட்டுருக்கு. நான் எல்லா இதுலேயுமே சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இந்த சைபர் அட்டாக் நடக்கு, அதை அப்டேட் பண்ணாமல் நான் வந்து உங்கள்கிட்ட இருந்தேனா இல்லையே. டாடா மோட்டர்ஸில் நடக்க இஷ்யூஸை சொல்லிட்டு தான் இருக்கிறேன். பட் இதெல்லாம் ஷார்ட் டைம் இஷ்யூவாட்டு நான் பார்க்குறேன். லாங் டேர்மில் இதெல்லாம் கிளியர் ஆகும்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் டாடா மோட்டர்ஸுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜேலாரோட சைபர் அட்டாக்கு, அந்த இவாக்கோ டீலு இதெல்லாம் பேஸ் பண்ணி மூடிஸ் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க டாடா மோட்டர்ஸுக்கு. இதில் வந்து அவங்க சொல்கிறது ஃபஸ்ட்டு மோட்டிலால் ஓசல் என்ன சொல்கிறாங்கன்னா டாடா மோட்டர்ஸ் வந்து செவரல் ஹெட்வின்ஸ், அதாவது பெரிய தலைவலிகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒன்று இந்த டேரிஃப் இஷ்யூ, யூஎஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. டிமாண்ட் வந்து இந்த ரீஜன்லலாம் வீக்னஸாக இருக்குது. சைனா, யூரோப்புங்கெல்லாம் வீக்னஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா விஎம்இ, வேரண்டி, எமிஷன் காஸ்ட்டு இதனால அங்கே டிமாண்டு வீக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ரீஜன்லாம். ஸோ டார்கெட் ப்ரைஸை 686 ரூபா சொல்கிறாங்க. நுவமா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் சொல்கிற டார்கெட் ப்ரைஸ் 680 ரூபா சொல்கிறாங்க. ஜேஎம் ஃபினான்ஷியல் 689 ரூபா ரெடியூஸ் ரேட்டிங் கொடுக்குறாங்க. முன்னாடி ஹோல் கால்லேருந்து ரெடியூஸ் ரேட்டிங் கொடுக்குறாங்க. நுவாமாவும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ரேட்டிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ இவாக்கோ டீலுக்கும் கடன் எடுத்தாங்க.
இது போக இப்போ ஜேஎல்ஆருக்கு வந்து அந்த சைபர் அட்டாக் அந்த டைமில் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கடன் உதவி பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாட்டு டாடா மோட்டார்ஸில் அந்த பிரச்சனைலாம் இருக்குது. நாளைக்கு எஃபெக்டிவ் டேட்டு. இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு டாடா மோட்டார்ஸ். பட் நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது லாங் டேர்மில் தான். ஷார்ட் டைமில் நிறைய பிரச்சனைகள் டாடா மோட்டார்ஸில் இருக்குது. அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நெக்ஸ்ட் ஹீரோ மோட்டார் காப்போட ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி ஒரு 2% பாசிட்டிவ் வந்துச்சு. பிஎன்பி பாரிபாஸ் பார்த்தீங்கன்னா 1% ஸ்டேக் வந்து இல்லை ஹீரோ மோட்டார் காப்பில் வாங்கியிருக்காங்க. 1035 கோடிக்கு இல்லை ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. நியர்லி 1% ஸ்டேக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஹீரோ மோட்டார் காப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஒன் ஆஃப் த லீடிங் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர் கம்பெனி, சவுத் கொரியன் பேஸ்ட் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் யூனிட் பிஸ்னஸில் 15% ஸ்டேக் வந்து ஐபிஓவில் விற்க இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. விரைவில் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ஐபிஓ வரும். ஸோ 15% ஸ்டேக் வந்து நாங்கள் டைல்யூட் பண்ண இருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட $1.28 பில்லியன். இது வந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. பூட்டானோட KHPL இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன்லேருந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு பார்க்கும்போது கோர்க்லோச்சு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட். இது வந்து பூட்டான் க்ளீன் எனர்ஜி கார்பரேஷன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூலமாக தான் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 4829 கோடி லோன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. IRFC இன்றைக்கி ஃபோக்கஸில் இருந்துச்சு. இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் இவங்க லோன் அக்ரிமெண்ட் ஒரு 16,489 கோடி ஒர்த் ஆஃப் லோன் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா, ஹரியானா ஸ்டேட் யூட்டிலிட்டிஸு தெர்மல் பவர் எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறதுக்கு தான். இதில் மகான் ஜென்கோ அவங்களுக்கு 10,560 கோடி டீலு. கொராடி 1320 மெகாவாட் அந்த எக்ஸ்பென்ஷன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இது போக HPGCL 5,929 கோடி ப்ராஜெக்ட்டு அதில் வருது. யமுனா நகரில் 800 மெகாவாட் யூனிட்டுக்கு அந்த ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஓவர்லாட் இது வந்து இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இவங்களோட கோர் பிஸ்னஸ்னு பார்க்கும்போது ரயில்வே ப்ராஜெக்ட் தான் ஃபைனான்ஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எனர்ஜி அதர் ப்ராஜெக்ட்ஸுக்கும் வந்து ஃபைனான்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து IRFCக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து ஆஷிஷ் பாண்டே அவரை வந்து யூனியன் பேங்குக்கு MD ஆட்டும், கல்யாண்குமாரை வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட் ஆட்டும் அப்பாயின்ட் பண்ணியிருக்கதாட்டும் சொல்லியிருக்காங்க. பட் பெருசாக நம்ம வந்து PSB பேங்க் பக்கம் போகிற ஐடியாலாம் இப்போதைக்கு இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்சன் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பிராண்டாக இருக்கிறாங்க டிக்சன் டெக்னாலஜிஸ். இது போக இவங்க வந்து மேஜர் எலக்ட்ரானிக்ஸ் பிராண்ட்ஸ் கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. சாம்சங், ஜியோமி, HP, லெனோவா இது போக சில கம்பெனிஸ் கூடயும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. இப்போ லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். பேட்டரி பேக்ஸு, மாடியூல்ஸு இதெல்லாமே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக்வர்ட் இன்டிகிரேஷன் அண்ட் காஸ்ட் எஃபிஷியன்சி மூலமாட்டு இது வந்து டிக்சன் டெக்னாலஜிஸ் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட். இவங்க 6.5 பில்லியன் யூரோ அளவுக்கு அக்ரிமெண்ட் போட இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க டச் பிளானில். ஏன்னா அங்கே வந்து எமிஷனை கட் பண்ணுறதுக்கு இதை நாங்கள் பண்ணுவோம். $7.6 பில்லியன். யூரோவில் பார்க்கும்போது 6.5 பில்லியன். அமெரிக்கன் அந்த டாலர் வேல்யூவில் பார்க்கும்போது $7.6 பில்லியன். அந்த ரேஞ்சில் அந்த அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஏன்னா டாடா ஸ்டீல் நெதர்லாண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமிஷனை கட் பண்ணுறதுக்கு CO2 எமிஷனை கட் பண்ணுறதுக்கு இதை நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க டாடா ஸ்டீலு. நெக்ஸ்ட்டு டாடா AIG இன்சூரன்ஸ் இவங்க வந்து ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு கூட டைஅப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது இந்த இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த டைஅப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் வந்து ஈக்விட்டாஸோட கஸ்டமர்ஸுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு டாடா AIG இன்சூரன்ஸ் வந்து ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு கூட டைஅப்பில் வராங்க. ஜிண்டால் ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து 3 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் ஆக்சிஜன் ஃபர்னஸ் வந்து அங்குல் ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா கமிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது போக ஃபினான்ஷியல் 26ல் 12 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் மட்டும் நாங்கள் அதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்குல் ஸ்டீல் பிளானில் இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது 3 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம். அது ஃபினான்ஷியல் 26ல் 12 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜிண்டால் ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NSE இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் வந்து 0 Day 2 எக்ஸ்பைரி அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் கான்ட்ராக்டில். இது வந்து Nifty 50 இண்டெக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. October 13 இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர்ஸ் அத்தாரிட்டி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட். இவங்க 15,000 கோடி ஆர்டர் வந்து மத்திய பிரதேஷ் பவர் ஜென்ரேட்டிங் கம்பெனிட்ட வந்து வின் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டீலோட வேல்யூ பார்க்கும்போது 13,000 கோடியிலேருந்து 15,000 கோடி கிட்ட வருது. இவங்களோட ஆர்டர் புக் பார்க்கும்போது 2 lakh crore தாண்டி இருக்குது. ஜூன் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது 42% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆர்டர் இன்ஃப்ளோ. இது வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. கனரா பேங்க்கில் வந்து அப்டேட்டு. கனரா பேங்க்கில் இன்னொரு அப்டேட்னா கனரா பேங்கோட சப்சிடரி தான் கனரா ரோபோகோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி.
அவங்களுக்கு செபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஐபிஓ வரதுக்கு. ஸோ இதில் வந்து என்டையர்லி ஆஃபர் ஃபார் சேல் தான் நடக்கும். ஸோ எக்ஸிஸ்டிங் ஹோல்டர்ஸ் தான், ஷேர் ஹோல்டர்ஸ் தான் செல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கனரா பேங்க்கில் வந்து அப்டேட்டு. அந்த செபியோட அப்ரூவலுக்கு அப்புறம் இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 2% மேலே போயிருக்குது. இது கனரா பேங்க்கில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்குளோப் ஏவியேஷன்லாம் இன்றைக்கி லாஸஸில் இருந்துச்சு மார்க்கெட்டில் பார்க்கும்போது. நிஃப்டி 50 லாஸஸில் இன்டர்குளோப் ஏவியேஷன் அதிகப்படியாக விழுந்திருக்கு, கிட்டத்தட்ட 2% விழுந்திருக்கு. இது போக ஐடிசி, பஜாஜ் ஃபின்சர்வ், லார்சன் அண்ட் டூப்ரோ, பாரதி ஏர்டெல் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக விழுந்திருக்கு. ஐடிசிலாம் 1.5% நெகட்டிவில் இருக்குது. பஜாஜ் ஃபின்சர்வ், பாரதி ஏர்டெல், எல்என்டி எல்லாம் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருந்துச்சு. ஓவராலாட்டு நிஃப்டி 50ல் சில ரீஸ்ட்ரக்சரிங் நடக்குது, அதை பேஸ் பண்ணி கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோவோ நார்டிஸ்க் கொடுத்த அப்டேட்டு. நோவோ நார்டிஸ்க்கு அந்த ஒசம்பிக் ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்ட்ரியோட ஹெட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோவோ நார்டிஸ்க்கை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். இந்த ஒசம்பிக் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்பவே தேவை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நியூ டயபெட்டிக்ஸ் ட்ரக் வருது. ஸோ க்ரானிக் டிசீஸ் கேர்லேருந்து இந்த ட்ரக் வந்து க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நோவோ நார்டிஸ்கோட ஒசாம்பிக் ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்ரூவல் கிடச்சிருக்குது. அந்த கம்பெனியோட ஹெட் வந்து இந்தியன் ஹெட் வந்து இதை வெல்கம் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காரு. ஆர்பிஎல் பேங்கும் எல்ஐசியும் வந்து டைப்பில் வராங்க பேங்க் அஷூரன்ஸ் பிஸ்னஸ் சம்மந்தமாட்டு. ஸோ 2 பேரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு எல்ஐசியும் ஆர்பிஎல் பேங்கும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வரதாட்டு சொல்லியிருக்காங்க. டைவர்ஸ் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ, டேம் லோன்ஸு, என்டோமெண்ட் பாலிசி, பென்ஷனு, யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான்ஸு இது எல்லாமே அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு அவைலபிளாகிட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் ஆர்பிஎல் பேங்கும் எல்ஐசியும் வந்து கொலாபரேஷனில் வரதாட்டு சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் பவர் கொடுத்த அப்டேட் இவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்தோனேஷியா கோல் என்டிட்டிஸில் இருக்கிற என்டையர் ஸ்டேக்குமே டைல்யூஷன் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ரிலையன்ஸ் பவர். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்டையர் ஸ்டேக்குமே விற்கிறாங்க. $12 மில்லியன் என்டையர் ஸ்டேக்குமே விற்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிலையன்ஸ் பவர் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.